எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 தொகுதிகளில் வென்று உள்ள நிலையில் அக்கட்சி வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. 60 வயதுடைய பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம். ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள். பெண்களுக்கு திருமணமாகும் போது 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை. கர்ப்பிணிகளுக்கு 25,000 ரூபாய் நிதி. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி. பெண்களின் பாதுகாப்புக்காக 500 பெண் காவலர்கள் போன்ற வாக்குறுதிகளை தாவேக அறிவித்தது. அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு. 5 அதிநவீன மருத்துவமனைகள். அரசு மருத்துவமனைகளில் இலவச கருத்தரிப்பு மையங்கள். மனநல மருத்துவத்திற்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இலவச சானிட்டரி நாப்கின்கள் போன்றவற்றை வாக்குறுதிகளாக தாவேக வெளியிட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு 7.5% இருந்து 10% அதிகரிக்கப்படும். வேலையில்லாத டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு 2,500 ரூபாய். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 4,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். திறன் மேம்பாட்டுக்காக டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு 8,000 ரூபாய். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். இளைஞர்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் பிணையில்லா கடன் வழங்கப்படும் போன்றவற்றை இளைஞர்களுக்கும் கல்விக்குமான வாக்குறுதிகளாக விஜய் வெளியிட்டார். MSME நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி விலக்கு. MSME துறையை மீட்டெடுக்க 15,000 கோடி ரூபாய் நிதி போன்ற வாக்குறுதிகளை விஜய் வெளியிட்டார். நெல்லின் குறைந்தபட்ச ஆதரவு விலை 3,500 ரூபாயாக நிர்ணயம். 1 டன் கரும்புக்கு 4,500 ரூபாய் நிர்ணயம். முழு பயிர் காப்பீடு. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் நிதியுதவி போன்றவற்றை விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான வாக்குறுதிகளாக விஜய் வெளியிட்டார். நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் நிதியுதவி. 500 யூனிட் இலவச மின்சாரம். நெசவாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு போன்ற வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். இவை தவிர கூவம், அடையாறு நதிகள் தூய்மைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகளையும் விஜய் வெளியிட்டுள்ளார்.